இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்க பிரைஸ் இன்க்ரீஸில் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுற ஒரு செக்மெண்ட் இந்த 15,000 ரூபாய் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் இப்போதைக்கு ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்குது, 5G ஆப்ஷன்ஸ். ஆனால் வரப்போகிற மாதங்களில் இந்த 5G ஆப்ஷன் வேணும் அப்படின்னா மினிமம் 20,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட் தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற இந்த 10,000 15,000 ரூபாய் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எல்லாத்துலேயும் 4G ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்க போகுது அப்படின்றத நினப்பில் வச்சுக்கோங்க. இந்த ஜூன் மாதத்தில் 10,000 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸுமே இங்கே கொடுக்குற வீடியோ முடிச்ச உடனே தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விட்டுறீங்கன்னா கண்டிப்பாக போக போக இன்னும் ஒரு 4,000 5,000 ரூபாய் பேசிக்கான 5Gக்கே நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த 10,000 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட F70e. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட் என்னென்னா, இப்போ இருக்கிற கண்டிஷனில் 4GB 128GB வேரியன்ட் 16,000 ரூபாய்க்கு மேலே தான் ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு 13,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. சம்டைம்ஸ் இதே ஃபோன் 14,500 15 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இதில் டிஸ்பிளே சைடு வரும்போது 6.7 இன்ச்சில் ஒரு HD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசென்டான பிரைட்னஸ் லெவலோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கிடச்சிரும். பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6300 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 25 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் சார்ஜர் பாக்ஸில் வராது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட்னு வரும்போது 6 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி 50 MBக்கான மெயின் சென்சாரும் 8 MBக்கான ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஓவராலாக 13,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஒரே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னா இந்த ஃபோன் மட்டும்தான். இதுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதை இப்போ பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த 10,000 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இப்போ பார்க்க போகிற ஃபோன் தான் போக்கோவோட M7 Plus. இந்த ஃபோனில் ஒரு மேஜரான ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த செக்மெண்ட்டில் 14,000 16,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஃபுல் HD டிஸ்பிளே இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் லெவலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது ஸ்னாப்டிராகனோட ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்னாப்டிராகனோட 6S Gen 3 கிடச்சிரும். ஓரளவுக்கு டீசென்டான டாஸ்க்லாம் ஈஸியாக ரன் பண்ணலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடான 7,000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமரா சைடு வரும்போது 50 MBக்கான மெயின் சென்சாரோட சேர்த்து 8 MBக்கான ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் IP64க்கான ரேட்டிங்கோட சேர்த்து 7 5G பேண்ட்ஸ் கிடைக்கும். என்ன இங்கே உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இப்போ இருக்கிற ஒரு 15,000 செக்மெண்ட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் தான் இந்த போக்கோவோட M7 Plus தான். இப்போ இந்த செக்மெண்ட்டில் மோட்டோலேருந்து ஒரு ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு மோட்டோ G37 ஒரு ஆப்ஷனா இருக்கு. லாஸ்ட் மந்த்ல உங்களுக்கு மோட்டோவோட G57 பவரே இந்த பிரைசிங் கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஸ்டாக் பண்ணிட்டு ஒரு பேசிக்கான 5G ஃபோனை இந்த ப்ரைஸிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு 6.7 இன்ச்சில் ஒரு HD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலையுமே பிரைட்னஸ் லெவல் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6400 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கான டாஸ்க்லாம் ரன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேமரா சைடு வரும்போது 50 MBக்கான மெயின் சென்சரோட சேர்த்து 8 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு டீசென்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன் வழியாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது பேட்டரி சைடு வரும்போது 5,200 mAh பேட்டரியும் 33 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே உங்களுக்கு IP64 ரேட்டிங் கிடைச்சிரும். ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோலேருந்து வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு 14,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இது ஒரு ஆப்ஷனாக இருக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரியல்மியிலிருந்து ரியல்மியோட P4 Lite 5G. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 4GB 64GB வேரியன்ட்டு 14,500 ரூபாயிலிருந்து 16,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு மாறி மாறி கிடைக்குது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6300 தான் இங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்த மாதிரியே இங்கேயுமே உங்களுக்கு 6.7 இன்ச்சில் HD டிஸ்பிளே கிடச்சிரும். டீசென்டான பிரைட்னஸ் லெவலோட சேர்த்து இங்கே பாசிட்டிவாக பார்க்குற விஷயம் என்னென்னா 7,000 mAhக்கான பேட்டரி கிடச்சிரும். 45 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துடும். பேட்டரி லைஃபும் இங்கே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா சைடு வரும்போது 50 MBக்கான மெயின் சென்சரோட சேர்த்து 8 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ஃபோனில் உங்களுக்கு நெகட்டிவ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 13 MBக்கான பேக் கேமராவும் 5 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மியிலேருந்து ஒரு 5G ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்த மாதம் இது கூட இருக்காது அப்படின்றத நினப்பில் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது ஓப்போவோட K14X. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போவோட K14X. இப்போ நீங்கள் ஓப்போலேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மட்டும்தான் இப்போதைக்கு 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது.
இதோட பிரைசிங் வரும்போது 4GB 64GB வேரியன்ட் 14,500 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு ரியல்மில பார்த்த மாதிரியே அதே மாதிரி மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6300 யூஸ் பண்ணிருக்காங்க. 6.7 இன்ச்ல ஒரு HD டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைட்னஸ் லெவலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கு. இதுல உங்களுக்கு 6500 mAh பேட்டரியோட 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைச்சிரும். சார்ஜர் பாக்ஸ்லயே வந்துரும். இதுலயுமே உங்களுக்கு 50 mAh மெயின் சென்சாரோட சேர்த்து 5 MB ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் கிடைக்கும். இதுல IP64 ரேட்டிங் 2 வருஷத்துக்கான OS அப்டேட் அப்படின்றது டீசென்ட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ ஓப்போல இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனா இருக்கு. இதுக்கு அடுத்தது இந்த 15,000 ரூபாயில இருந்து 16,000 ரூபாய் செக்மெண்ட்ல இன்னொரு ஆப்ஷன் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அதுதான் லாவாவோட போல்ட் 2. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7060 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போதும் இதுல ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 6GB 128GB வேரியன்ட்டை இந்த பிரைசிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல் HD டிஸ்ப்ளே ஓரளவுக்கு டீசென்ட்டா எல்லா ஏரியாவும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிராண்ட்லாம் மேட்டர் கிடையாது, வேல்யூ ஃபார் மணி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லாவாவோட போல்ட் 2 ஒரு ஆப்ஷனா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல எல்லா ஸ்மார்ட் போனையும் பார்த்து முடிச்சாச்சு. இதோட லிங்க் எல்லாத்தையுமே இங்க கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.